இலங்கையின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்று இந்த காளிக்கோட்டை, அதாவது கால் ஃபோர்ட். முதல்ல போர்ச்சுகீசியர்களாலும் பிறகு டச்சுக்காரர்களாலும் கட்டப்பட்ட இந்த கோட்டை இலங்கையோட காலனி ஆதிக்க வரலாறுல மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இலங்கையின் முக்கியமான வர்த்தக மையமாக இருந்த காளி நகரம் அந்நாட்டில் உள்ள அழகிய நகரங்களில் ஒன்று. இந்த காளி நகரின் மிக முக்கியமான அம்சம் அங்குள்ள இந்த கோட்டைதான். இலங்கையின் தென்மேற்கு முனையில் அமைந்திருக்கும் இந்த காளிக்கோட்டைக்கு ஒரு நீண்ட சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. மொராக்கோவின் புகழ்பெற்ற பயணியான இபின் பதூதா 1344 ஆண்டில் காளி நகருக்கு வந்து சேர்ந்த போதே இலங்கையின் மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாக இப்பகுதி இருந்தது. 16ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்திறங்கினர். அப்போது அந்த பகுதி கோட்டை ராஜ்யமாக அறியப்பட்டது. அந்த கோட்டை ராஜ்யத்தின் மன்னராக இருந்த 9ஆம் பராக்கிரமபாகு மன்னரிடம் அனுமதி பெற்று 1541ஆம் ஆண்டு வாக்கில் காளி பகுதியில் ஒரு கோட்டையையும் தேவாலயத்தையும் போர்ச்சுகீசியர்கள் கட்டினர். ஆனால் ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு 1640ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் டச்சுக்காரர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினர். கோட்டையை கைப்பற்றிய பிறகு மண்ணாலும் கட்டைகளாலும் கட்டப்பட்டிருந்த பகுதிகளை அகற்றிவிட்டு காளி தீபகற்பம் முழுவதையும் உள்ளடக்கி கல்லாலான ஒரு கோட்டையை கட்டினர். இது போர்த்துகேயர் காலத்தில் இது ஒரு படைத்தளமாக தான் அதாவது ஆயுதங்கள் தயாரிக்கிற ஒரு தளமாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஒல்லாந்தர் காலத்தில் இந்த கோட்டையை விரிவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 12 காவலர்களோட விரிவாக்கி இந்த கோட்டையை பெருசாக கட்டி அவங்க முக்கியமான ஒரு தளமாக வச்சுருந்துருக்காங்க. அவங்களுடைய 2 ஒல்லாந்தர் காலத்து வழிபாட்டு தலங்கள் 2 இருக்குது. அதாவது 2 சர்ச் இருக்குது அங்கே. அதுபோல் மார்க்கெட் இருந்தது. மற்றது கவர்னருடைய அந்த காலகட்டத்தில் இந்த ஒல்லாந்து அதிகாரனுடைய மாளிகை இருந்தது. அதுபோல் மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலை இருந்தது, களஞ்சிய சாலைகள் இருந்தது. ஒரு காவல் கோபுரங்களோட ஒரு தொலைக்கோபுரம் ஒன்று இருந்தது. இப்போ புதுசாக மணிக்கூட்டு கோபுரம் கட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டை இந்த காலி கோட்டை தான். அதாவது பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகளில் இன்றைக்கு எஞ்சி இருக்கிற கோட்டைன்னு சொன்னால் அது காலி கோட்டை தான். அதான் இலங்கையில் உள்ள மிக விசாலமான மிகப்பெரிய கோட்டை. அதுபோல் 12 பெஸ்டியன் இருக்குது. பெஸ்டியன் தொண்டா காவல் கோபுரங்கள். இந்த 12 காவல் கோபுரங்களுக்கும் அந்த காலத்தில் இருந்த அந்த ஒல்லாந்து அதிகாரிகள், தளபதிகள் இவங்களுடைய பேர் தான் வச்சிருக்கிறாங்க. 52 ஹெக்டேர் பரப்பிலான இந்த கோட்டையின் பெரும்பாலான சுவர் பகுதிகள் 1663ஆம் ஆண்டு வாக்கில் கட்டி முடிக்கப்பட்டன. 1729ஆம் ஆண்டு வாக்கில் தற்போதைய நிலையை எட்டியது இந்த கோட்டை. ஆனால் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு வெகுகாலம் கோட்டை டச்சுக்காரர்கள் வசம் இருக்கவில்லை. கொழும்பு நகரம் பிரிட்டிஷாரிடம் வந்த ஒரு வாரத்திற்கு பிறகு 1796 பிப்ரவரியில் காளிக்கோட்டையும் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கு பிறகு தென்னிலங்கையின் நிர்வாக மையமாகவே விளங்கியது காளி. இந்த கோட்டை பிரிட்டிஷாரின் வசம் வந்த பிறகு கோட்டைக்குள் புதிதாக பல இடங்கள் கட்டப்பட்டன. இரும்பாலும் பிறகு சுண்ணாம்பாலும் கலங்கரை விளக்கம் ஒன்றும் கட்டப்பட்டது. இந்த கோட்டைக்கு 2 வாயில்கள் இருக்கின்றன. ஒன்று 1669இல் டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. இந்த வாயிலுக்கு மேலே டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை குறிக்கும் VOC என்ற எழுத்துக்களுடன் கூடிய முத்திரையும் இருந்தது. கோட்டை பிரிட்டிஷார் வசம் வந்த பிறகு 1873இல் புதிதாக ஒரு வாயில் அமைக்கப்பட்டது. தற்போது அந்த வாயிலே கோட்டைக்கான பிரதான வாயிலாக இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பிரிட்டிஷார் கொழும்பு நகருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து அந்நகரை நாட்டின் தலைநகராக மாற்ற ஆரம்பித்தனர். இதனால் விரைவிலேயே காளிக்கோட்டையின் முக்கியத்துவம் குறைய ஆரம்பித்தது. தெற்கு மற்றும் தென்கிழக்காசியாவில் ஐரோப்பியர்களால் கட்டப்பட்ட மிகச்சிறந்த கோட்டை நகரங்களில் காளியே சிறந்த உதாரணமாக இருக்கிறது என யுனெஸ்கோ குறிப்பிடுகிறது. இப்போது இந்த கோட்டை யுனெஸ்கோ மரபுரிமை சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் இருக்க எல்லா அரண்மனைகள், கோட்டைகளை பற்றியும் ஒரு கதை இருக்கும். அதாவது அந்த அரண்மனைக்குள்ளேயோ கோட்டைக்குள்ளேயோ மிகப்பெரிய புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காளிக்கோட்டையை பற்றியும் அப்படி சில கதைகள்லாம் உண்டு. ஆனால் இதுவரைக்கும் அப்படி எந்த பெரிய புதையலும் இந்த கோட்டைக்குள்ளே இருந்து கிடைச்சதில்லை. காளிக்கோட்டை கட்டப்பட்ட காலத்தில் கோட்டைக்குள் தான் பிரதானமான நகரம் அமைந்திருந்தது. தற்போதும் கோட்டைக்குள் பள்ளி, கல்லூரி, நீதிமன்றம், கடைவீதிகள், நிர்வாக அலுவலகங்கள் இருக்கின்றன. ஆனால் கோட்டைக்கு வெளியிலும் மிகப்பெரிய நகரம் இருக்கிறது.